மக்களே கனடா வாங்க வாக்கியம் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி என்னோடய பொண்ணை கொண்டு வந்து இந்த டெல்டாவில் உள்ள டில்பரி ரெக் சென்டரில் அவளை கொண்டு ஐஸ் ஸ்கேட்டிங் விட்டேன். ஐஸ் ஸ்கேட்டிங் விட்டதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த டெல்டாலேயே பக்கத்துலேயே இருக்குதுங்க ஃபோர்டிஸ் பிசியோட கேஸ் பிளான்ட்டு. அந்த கேஸ் பிளான்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் இது உள்ள வேலை பார்த்துருக்குறேன் ஆக்சுவலாக. அதனால் இது எப்படி இருக்குன்னு சொல்லி வெளியே இருந்து வாக்கிங் போகும்போதே ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் இதை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். அப்போ அதே நேரத்தில் வாக்கிங் போனோம்னா கொஞ்சம் வயிறாது குறையும்ல, அந்த பிளானும் கைக்கு தேர்ந்துச்சு. சரி அந்த வேலையை பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டேன். ஆனால் பிளான்ட் வந்து செமையாக இருக்குங்க. இப்போ அந்த பிளான்ட்டில் இப்போ நான் நடக்கிறதுக்கு ஒரு வாக்வே ரெடி பண்ணணும்ல, அந்த வாக்வே ஆப்போசிட் சைடு தான் இருக்குது. ஆப்போசிட் சைடு போய் நைஸாக வாக்வேல போய் எடுத்தோம்னா கொஞ்சம் தூரம் போய் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இருக்குது பாருங்கள், பெரிய ஸ்டோரேஜ் டேங்கெல்லாம் இருக்குது. 2-3 டேங்க் இருக்குது. அது போக 2-3 காலம்லாம் தெரியுது. டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இருக்குது. இந்த ரோட்லேயும் போகலாம், ஓகே, இங்கேயும் போகலாம். நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் தெருக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ போர்டு இருக்குங்க. ஹை ப்ரெஷர் கேஸ் பைப்லைன், ஹை ப்ரெஷர் கேஸ் பைப்லைன் இருக்கும். அதனால் அதையும் நம்ம எப்போவுமே பார்த்துக்கிடணும். அது எங்கே இருந்தாலும் அதை கேர்ஃபுல்லாக அதை வந்து நீங்கள் தோன்றுறீங்க அப்படின்னா தோன்றதுக்கு முன்னாடி ஒரு கால் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் தோன்ற இடம் வந்து ஹேண்ட் டிக்கிங்காக மேனுவல் மெஷின் டிக்கிங்கான்னு பார்ப்போவாங்க. ஹேண்ட் டிக்கிங்னா அவங்க பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துருவாங்க. மெஷின்னா எவ்வளோ தூரம் அதுக்குள்ளே ப்ரிகாஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கணும்பாங்க. பட் அதுதான் ரொம்ப நல்லது, அதை பாருங்கள். கேஸ் லீக் ஆச்சுன்னா ஏரியாவுக்கு ஃபுல் ஏரியாவுமே அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. பிளான்ட் நல்லா இருக்கா? இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இங்கே ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட்டு நான் இதுக்குறையும் வந்ததில்லை. இது என்ன பிளான்ட்னு எனக்கு தெரியல. ஒலிம்பியா டிரான்ஸ்போர்ட்டேஷன் லிமிடெட் எஸ்ஏ. ஓகே, அதுவும் தெரியாது எனக்கு. அது எதுன்னா நமக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நம்ம வந்ததே கிடையாது. நல்லா இருக்கானா? சூப்பராக இருக்கா? நம்ம அப்படியே அழகா ஃபோர்டிஸ் பிசியோட பிளான்ட்டு உள்ள சீஸ்பெனோட 2 ட்ரக் இருக்குது. ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு போல். எல்என்ஜி கேஸ் ஃபோர்டிஸ் பிசிக்கு டேங்கு ஃபில் ஆகிருக்கு. அது வாசலில் நிற்கிது. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க. பிளான்ட்டு நல்லா இருக்குது. உள்ளே வந்திருக்கேன். பட் உள்ளே இருக்கும்போது பார்த்தா ரொம்ப பெரிய பிளான்ட்டாக தெரியுங்க. ஆனால் வெளியேருந்து பார்க்கும்போது குட்டியோன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. பெருசாக தெரியல. ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் இதை விடலாம் பெரிய பெரிய பிளான்லாம் பார்த்துருக்கேன். இன்னொன்று சொல்லவா, இந்த பிளான்ட்டோட முடிகிற இடத்துல ஒரு பெரிய ரிவர் இருக்குது, ஃப்ரேசர் ரிவர். அதில் வந்து 2 கப்பல் வேறு நிற்கிதுங்க. கப்பலோட டாப்பை பாருங்கள். டாப் வியூ அந்த 2 தெரியுதா? டாப் வியூ தான் டாப்பு.